2026 எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் கூட ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்கள் லைஃப்பை செலிப்ரேஷனாக மாற்றுவாராக. இந்த வருடத்தில் நீங்கள் தேவ நாமத்தில் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட இருந்து தாவீது நாளுக்கு நாள் முன்னேறினது போல உங்களை முன்னேற வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எதை செய்யணும், ஆண்டவர் எதை செய்ய போகிறார் என்பதை நாம் கவனமாக இந்த அருமையான பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த அருமையான புதிய ஆண்டில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அருமையான பதிவை நம்ம இதில் பார்க்க போகிறோம். தேவச்சனமே, நீங்கள் 1ஆம் தேதி கூட்டம் எல்லாம் கலந்து கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்று சந்தோஷமாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். சிலர் வேதனைகளோடு இருந்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் இது இருக்குதே, இந்த வருஷம் இந்த கடமைகள் செய்ய வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு நற்செய்தி, உங்கள் துக்கத்தின் மத்தியில் ஒரு நற்செய்தி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா இந்த நற்செய்தியை பிறருக்கு சொல்லுங்க. ஏசப்பா பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பே, they are called to say some gospel. Gospel means go and spell some good news. Gospel என்றாலே நல்ல செய்தி, நற்செய்தி. நீங்கள் போய் நற்செய்தி சொல்லணும். அதுதான் காஸ்பல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா, வாக்குத்தத்தங்களால் நிரப்பி இருக்கிறாரா, வசனங்களை கொடுத்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா, நீங்கள் பிறருக்கு உதவியாக நல்ல சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிற இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானது. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா ஆண்டுகளிலும் எல்லா நாட்களிலும் உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும். எந்த ஆண்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு உபத்திரம் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்பொழுதுமே கண்ணின் மணி போல காப்பார். அவருடைய பிள்ளைகள், நம்ம ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதே போல கர்த்தர் நம்மளை நிச்சயமாக பாதுகாப்பார். எத்தனை போராட்டம் வரட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அவருடைய பாதுகாப்பை வாங்கி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு சிறப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு விடுதலையை உண்டாக்க அவர் விரும்புகிறார். நெடு நாட்களாக ஒரு கழுதை கெட்டப்பட்டே இருந்தது. அந்த கழுதையை உபயோகப்படுத்தணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தார். அது ஒரு கழுதை குட்டி. ஸோ அந்த கழுதை குட்டியை கலத்திட்டு வர சொன்னார். அந்த கட்டுகள் எல்லாம் விடுதலை ஆனது. அது இயேசுவை சுமந்தது. உலகத்தில் எந்த கழுதைக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்லலாம். இன்னொரு கழுதை இருந்துச்சு. அது மரியாளாகிய இயேசுவின் தாயை சுமந்து சென்றது. அந்த நேரத்தில் இயேசு அந்த தாயினுடைய வயிற்றில் இருந்தார். ஆனால் இந்த கழுதையை பார்க்கும் பொழுது இயேசுவையே சுமந்து சென்றது. எத்தனை பாக்கியம் உள்ளது பார்த்தீங்களா? இன்னைக்கும் நம்முடைய லைஃப்ல ஆவியானவர் அவரை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். அவரை சுமந்து நம்ம பிறருக்கு சாட்சியா வாழணும்னா நம்ம கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். நம்ம கட்டுகளோடு இருக்கும் பொழுது தேவச்சனமே, பிறருக்கு சாட்சியாக நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நீனே கட்டுக்குள் இருக்கிறியே, நீனே போராட்டத்துக்குள் இருக்கிறியே, உன் வீட்டிலே சண்டை இருக்குதே, உன் வீட்டிலே போராட்டம் இருக்குதே, உன் வீட்டிலே அடிதடி இருக்குதே, உங்கள் குடும்பத்திலே சாட்சி இல்லையே, இப்போ நீ வந்து இயேசு நல்லவர்னு சொல்றியே, உங்கள் குடும்பத்தில் அவர் நல்லவரா இல்லையான்னு கேட்பார்கள். ஆண்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சில கட்டுகளை இந்த ஆண்டு உடைக்கிற ஆண்டு. ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் ஒரு விஷனில் காமிச்சார். அந்த தரிசனத்தில் பார்க்கும் பொழுது கட்டுகளில் உள்ளவர்களை ஆண்டு விடுதலை ஆக்குகிறார். எப்பேற்பட்ட கட்டுனாலும், இஃப் யூ பிலீவ் காட் இஸ் ரெடி டு ஹீல், நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் சுகத்தை கொண்டு வரப் போகிறார். அது மனநல பாதிப்புள்ளவர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பயங்கரமான கட்டுகளில் உள்ளவர்களாக இருக்கலாம், பயங்கரமான பில்லி சூன்யத்தில் தாக்கப்பட்டிருக்கலாம், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். பிசாசானவன் எதை வைத்து தாக்கி கொண்டிருக்கிறானோ அந்த கட்டுகள் உடையும். யோபுவை போல தேவனுக்காக புடமிடப்படுகிறவர்கள் உண்டு. அது தேவனால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதாவது தேவன் வந்து பரிசோதிப்பார். அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளையும் பலனையும் கர்த்தர் இந்த ஆண்டு கட்டளையிட்டுருவார். ஆனால் சத்ரு சிலதை கட்டி வைத்திருப்பான். அதை குறித்து தான் லூக்கா 4:18 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அவருடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு
குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இருக்கிறாராம்? இயேசு மேலே இருந்தாராம். இயேசு மேலே இருந்த ஆவியானவர் இயேசுவை என்ன செய்ய வைத்திருக்கிறார்னு பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வை. பார்த்தீங்களா தேவச்சனமே, ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட காயத்தில் இருந்தாலும் அதில் ஒரு விடுதலையை கட்டளையிட அவர் சித்தமாக இருக்கிறார். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில் அவர் சாதித்து வைத்து விட்டார். என் பிள்ளைகளுக்கு இந்த சுகம் போக வேண்டும், என் பிள்ளைகள் எழும்ப வேண்டும், என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும், அவர்கள் ஆத்மா வாழுகிறது போல் அவர்கள் வாழ வேண்டும், வசனம் சொல்லுகிற நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், வசனத்தில் இருக்கிற சமாதானத்தை அவர்கள் குடும்பத்தில் அனுபவிக்க வேண்டும், வசனத்தில் இருக்கிற பவரை, வல்லமையை, வசனத்தில் எழுதப்பட்ட எல்லா நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவ ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இதற்கு எல்லாத்திற்கும் தடையாக இருக்கிற ஒரே ஒரு பொல்லாதவன் யாருன்னா பிசாசு தான். பிசாசும் நமது சுயமும் நம்மளை மாம்ச சிந்தனையில் கொண்டு போய் அவிசுவாசத்துக்குள்ள தள்ளி போடுகிற நம்மளுடைய சுயம், நம்மளுடைய மாம்ச எண்ணங்களை கர்த்தர் இந்த நாட்களில் சிறைப்படுத்த சித்தமாக இருக்கிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் கிரியை செய்யணும்னா உங்கள் மாம்ச சிந்தனைகளை டோட்டலாக தூக்கி வச்சிருங்க. அது வேண்டாம். தாவீதுட்ட போய் சவுல் சொல்றாரு, தாவீதே நீ கோலியாத்தை அடிக்க போற, இப்போ என்ன செய்ய, இந்த இரும்பு ஆயுதங்கள்லாம் போட்டுக்க. அது ஒரு மாம்ச ஆலோசனை தேவச்சனமே, அது தேவனுடைய ஆலோசனை அல்ல. அது அவனை இன்னும் பலவீனப்படுத்துகிற ஆலோசனை. உலகத்தில் பார்க்கும் பொழுது அது நல்ல ஆலோசனை போல இருந்தது. தாவீதுக்கு ராஜா என்ன சொல்றாரு, சவுல் ராஜா சொல்றாரு, நீ கோலியாத்தை அடிக்க போறதே போற நல்ல ஆயுதங்களை தரிச்சிட்டு போன்னு சொல்றாரே அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி நல்லதா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாவீதை அப்படி உருவாக்கவில்லை. தாவீதுக்கு அந்த கனமான இரும்புகளையோ வெண்கலங்களையோ தூக்கி பழக்கமில்லை. தாவீதுக்கு பழக்கமில்லாத ஒரு காரியத்தை எடுத்து யுத்தம் பண்ணினால் தாவீது தோத்து விடுவான். காரே ஓட்ட தெரியாதவங்க முதல் முறையாக கார் எடுத்தால் என்ன நடக்கும் என்று நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லலாம் காரை நிறுத்தி வைப்பாங்க. அப்போ அந்த காரை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் என்ன செய்வாங்க, இன்னும் வேகமாக பிரேக்குன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுருவாங்க, கிளச்சை லைட்டாக விட்டு மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் தெரியாமல் அமைக்கிடுவாங்க. அப்போது வண்டி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரேக்கை பிடிக்கலான்னு இருந்தவங்க டக்குன்னு மாற்றி ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணதுனால அந்த வண்டி சல்லுன்னு பறந்து போய் முட்டி வெளியே கீழே விழுந்த வண்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு தார் சொல்லக்கூடிய ஒரு வண்டி மேலே உள்ள அந்த ஃப்ளோ உடச்சிட்டு வந்துச்சு. ரீசெண்டாக இன்னொரு சகோதரி ஒரு பில்லரில் போய் மோதினாங்க. புது கார் இவங்க எடுக்கிற அந்த டைமில் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும் பொழுது அறியாமையினால் நடந்த தவறுகள். ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு குழம்பு செய்ய தெரியல, லேடிஸ் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு சரியான ஒரு மாடல் ஸ்டைலில் உள்ள ஒரு ஃபுட் எதுவும் செய்ய தெரியல, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பாயாசம், எதுவோ உங்களுக்கு செய்ய தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலான்னு நினைக்கும் பொழுது அதை நீங்கள் உங்கள் ஐடியா கொண்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தவறாக வரும். யாராவது சொல்லித்தரணும். ஒரே நாளில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது, ஒரே நாளில் நீங்கள் வல்லவர்களாக முடியாது. ஒரு சமையல்னு சொல்லும் பொழுது அது பல ஆண்டுகளாக சின்ன வயசுலேருந்தே பெண்கள் படித்து வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரே நாளில் நான் எல்லாமே செஞ்சிருவேன். ஒரு 20 வருடம் அனுபவம் உள்ள ஒரு தாயாருக்கு ஈக்குவலாக ஒரு பிள்ளை நான் எல்லாமே செய்திருவேன்னா அவங்களுக்கு அனுபவம் வேண்டும். அனுபவம் இல்லாமல் சொன்னால் அது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். கையில் எண்ணெயை போட்டு விடுவார்கள், திடீர்னு தேவையில்லாத உப்புகளை அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா அதிகமாக போட்டுருவாங்க. இதே போல் தான் தேவச்சனமே தாவீதுடைய லைஃப்லேயும் போராட்டம் வந்துச்சு. தேவையில்லாததை கொண்டு வந்தான் பிசாசு. ஒரு மாம்ச சிந்தனை. உலகத்தில் இப்படி தானே ஃபைட் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், உலகம் சொல்கிற மாதிரி நீ வாழும் பொழுது உலகத்தார் வேணால் ஜெயிப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய பிள்ளை உலகத்தில் உலகத்தார் சொல்லுகிறபடி அல்ல,
கர்த்தர் சொல்லுகிறபடி வாழணும். தாவீது சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என் அப்பா தேவன் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார், அவர் சொல்லுகிற பிரகாரமாக நான் வாழுவேன்னு ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து பேசுகிறத அவர் உணர்ந்து சவுல் ராஜாட்ட சொன்னார். தெய்வ சின்னங்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நெடுநாள் பாண்டேஜஸில் இருக்கிற, நெடுநாள் கட்டுகளில் இருக்கிறவங்க கட்டுகளுக்கு ஒரு விடுதலை வருகிறத ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அநேகருக்கு குழந்தை செல்வத்தை இந்த ஆண்டு கொடுப்பார். ஆண்டவர் அநேகருடைய கட்டுகளை உடைக்க சித்தமா இருக்கிறார். இந்த நுகத்தடியை உடைக்கணும். ஏன்னா இதை கட்டுகள்னு சொல்றேன்னா, இது இயற்கையா வந்திருந்தா தேவச்சனமே அது இயற்கையா போயிருக்கும். நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார், சில விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் இருந்தான், அவன் பிறவி குருடன். அவன் எந்த பாவம் செய்யவில்லை, அவங்க அம்மா அப்பாவுடைய பாவத்தினாலேயும் அவன் குருடன் ஆகவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவன் தேவநாம மகிமைக்காகவே அவன் குருடனாக இருந்தான். ஸோ தேவஜனமே, சில விஷயம் இயற்கையாக இருக்குதுன்னா அது தேவநாம மகிமைக்காக இருக்கும். ஆனால் சில விஷயம் பார்த்தீங்கன்னா பிசாசினால் வரும். அதற்கு எடுத்துக்காட்டாக வேதத்தில் பல வாக்கியங்கள் இருக்குது. அதில் வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செவிட்டும் ஊமையும் உள்ள ஒரு ஆவியை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்க செவிடாகவும் ஊமையாகவும் இருந்தார்கள். அதே வேதத்தில் பாருங்கள், லூக்கா 13 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 10வது வசனம் 11வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜப ஆலயத்தில் போதகம் பண்ண போகிறாரு ஆண்டவராக இயேசு. அப்போ என்ன பார்க்குறாரு, 11வது வசனம் லூக்கா 13:11, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இது ஓய்வு நாளாக இருந்தபடியால் அங்கே உள்ள மக்களுக்கு பிடிக்கல. ஆனால் விடுதலை என்பது ரொம்ப தேவை. உங்கள் விடுதலை சாத்தானுக்கு பிடிக்காது, மாம்சம் என்ன உள்ளவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் கர்த்தருக்கு பிடிக்கும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் 16வது வசனத்தில், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவச்சனமே, 18 வருஷம் சாத்தான் கட்டியிருந்தான். யாரு? ஆபிரகாமின் பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம், அவருடைய சந்ததியில் உள்ள தேவ பிள்ளைகள் கட்டப்பட்டிருந்தாங்க. இதே போல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் சத்ரு சில எல்லைகள் உங்களை கெட்டி லிமிட் பண்ணி கொண்டு இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு அபிஷேகத்தினால் நுகம் உடையும். இந்த ஆண்டு அந்தகார ஆவிகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போக பண்ணுவார். ஏன் தெரியுமா? இது ஆண்டருடைய திட்டம். 18 ஆண்டு கட்டி வைத்திருந்தான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் இயற்கையாக கூனியாக இருக்கிறேன்னு நினச்சி கொண்டு இருந்திருப்பாங்க. இயேசு மட்டும் அங்கே வரவில்லை என்றால் அங்கே பிசாசு இருந்தது, பிசாசு கட்டி வைத்தான் என்ற ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஸோ தேவச்சனமே, இன்னைக்கு இந்த செய்தி கூட அவங்கள ஒரு விஷயம் கூட, சாத்தானுடைய கட்டுகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதில் இருந்து மொத்தமாக உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கக்கூடிய ஒரு அருமையான செய்தியாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அனுப்பப்பட்டால் ஒளிய ஒருத்தன் பிரசங்கிக்க முடியாது. அப்போ கர்த்தர் பிரசங்கியார்களை அனுப்புகிறார். அப்போ பிரசங்கியார்கள் பிரசங்கித்தால்தான் மக்கள் கேட்பார்கள். அப்போ பிரசங்கத்தை கேட்டால் தான் மக்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ கேட்டுட்டு விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காமல் இருக்கிறதும் அந்த தனிப்பட்ட நபருடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் ஜனங்களை அனுப்புகிறார், பேசுகிறவர்களை அனுப்புகிறார், வார்த்தையை சுமக்கிறவர்களை அனுப்புகிறார். அவர்கள் வார்த்தையை பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தையை கேட்டாதான் என்ன செய்வாங்க, பிரசங்கிக்கிறவன் ஒருத்தன் இருந்தாதான் பிரசங்கத்தை மக்கள் கேட்பாங்க. அப்போ இந்த ஆண்டு கர்த்தர் ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த ஒரு டைப்பான மெசேஜை உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு காரணம், சகல விதமான செய்திகளையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வேத ஞானம்லாம் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் விடுதலை இல்லாமல் இருக்கும். ஒரு போராட்டம், ஒரு யுத்தம், குடும்பத்தில் ஒரு பிரிவினை, ஒரு பில்லி சூன்யம், உங்களுக்கு தெரியாமல் அடிக்கடி வீட்டில் சண்டைகள், இரவு நேரம் கெட்ட சொப்பனங்கள், இதெல்லாம் அறிகுறிகள். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அறிகுறி வரும், நாக்கு கசக்கும்.
இதே போல் நம்ம கட்டுகளில் இருக்கிறோன்னா நமக்கு அடிக்கடி கோவம் வந்து கொண்டு இருக்கும், நமக்கு அடிக்கடி எரிச்சல் வந்து கொண்டு இருக்கும், பீஸ் ஆஃப் ஹார்ட் இழந்து கொண்டு இருப்பீங்க. பீஸ் ஆஃப் ஹார்ட்னா இருதயத்தில் உள்ள சமாதானத்தை அடிக்கடி இழப்பீங்க. கர்த்தர் மேலே உள்ள சமாதானத்தை இழந்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் அப்போ யுத்தத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் மாம்ச சிந்தனையில் அடிக்கடி சாத்தான் உங்களை கொண்டு போய் உங்கள் கட்டை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு முழுவதாக நம்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவ ஜனமே, பிசாசின் கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டியது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிசாசனுடைய கட்டுகள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். எப்படியாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாசமாக்கணும், கரைப்படுத்தணும். அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுக்காம, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க விடாமல் சத்துரு என்ன செய்வான், நம்ம லைஃப்பில் சில வேண்டாத வேலைகளை செய்வான். ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் பயங்கரமான போராட்டத்தில் இருப்பீங்க. அது சொல்லவே முடியாது, அவ்வளோ போராட்டம் இருக்கும். இதை நான் பேசும் பொழுது இந்த போராட்டம் உடையவர்களுக்கு அது உணர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது இந்த நற்செய்தியை விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு அவருடைய திட்டமே உங்கள் கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியதுதான். அவர் அந்த கட்டுகளில் இருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு பாதை காட்டுவார். நம்பர் 1, உங்களுக்கு பாதை காட்ட போகிறார். அந்த பாதையை பற்றினா போதும். அதில் விசேஷமான அந்த 1வது பாதை, எல்லாரையும் மன்னிங்க. எல்லாரையும் மன்னிக்கும் பொழுது உங்கள் மனசு விடுதலை ஆகும். நீங்கள் பிறரை மன்னிச்சாதான் உங்கள் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஸோ நம்பர் 1, நீங்கள் கில்ட்டி கான்சியஸ், அதாவது மன்னிக்க முடியாத கோபமுள்ள கசந்த விஷயங்களை மன்னிங்க. முதலாவது உங்களே நீங்கள் மன்னிங்க. என் இயேசு என்ன மன்னிப்பார்னு ஃபஸ்ட்டு விசுவாசிங்க. நிறைய பேர் அவர்களே அவங்க மன்னிக்க மாட்டாங்க. நான் ஒரு கோவக்காரன், நான் இப்படி தான், நான் திருந்தவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உங்களை திருத்துறதுக்கு வசனம் இருக்குது, உங்களை மாற்றுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் மாறினா தானே 4 பேரை மாற்ற முடியும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், முதலாவது நீ குணப்படு, அடுத்தது என்ன செய், உன் சகோதரனை குணப்படுத்து. இன்னொரு வசனம் சொல்லுது, நம்ம கண்ணில் துரும்பு இருக்கும் பொழுது, அதாவது நம்மளுடைய கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது நம்ம சகோதரனுடைய கண்ணில் உள்ள தூசியை நம்ம எடுத்து இதை வெளியே போடுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, நம்ம கண்ணில் ஒரு மரத்துண்டு இருக்குது, அந்த மரத்துண்டை வச்சுக்கிட்டு பிறருடைய கண்ணில் ஒரு தூசி இருக்குது, அதை எடுத்து போடுறதுக்கு நம்மளால் முடியாது. முதலாவது நம்ம விடுதலையாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம 4 பேருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். தேவச்சனமே, இந்த குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு இருப்பாங்க. பல ஆண்டுகளாக அவர்களை ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் ஸ்டேஜில் ஏறுவாங்க. இதே போல தான் நம்மளுடைய லைஃப்லையும் கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பார். ஒரு நல்ல தங்கமோ, ஒரு செயினோ, ஒரு மோதிரமோ, அது ஒரு நபருடைய கையிலையோ காதுலையோ இல்லை ஒரு கழுத்துலையோ அது வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராசஸை தாண்டுது தெரியுமா? இதே போல தேவச்சனமே, உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் சீர்படுத்தி, அவர் ஸ்திரப்படுத்தி, அவர் பலப்படுத்தி, அவர் நிலை நிறுத்துவார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை புதிய பாதையில் நடத்துவார். அதில் நம்பர் 1 தான், நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கணும். நல்லா மன்னிக்க ஆரம்பிங்க. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. யோசேப்பு அழகா சொன்னார், சகோதரரே, நீங்கள் என்ன குழியில் தூக்கி போட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க, அது தேவ சித்தம். அப்படி நான் போடப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் உயர்ந்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா? அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கலாம், என்ன குழியிலையா தூக்கி போட்ட, இன்னைக்கு ஒன்று என்ன செய்கிறேன் பாருன்னு. அந்த கெட்ட குணம் இல்லை. இப்படிப்பட்ட குணம் உடையவங்களை தேடி தான் ஆண்டருடைய விடுதலை வரும். ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்துக்கு ஆண்டு சமீபமாக இருக்கிறாராம். ஸோ நீங்கள் உங்கள் இருதயத்தை ஃப்ரீ ஸ்பிரிட்டாக மாற்றணும். ஃப்ரீ ஸ்பிரிட் அட்ராக்ட் ஹோலி ஸ்பிரிட்னு தேவ மனிதர் சொல்வார். ஒரு வல்லமையான தேவ மனிதர், நல்ல அன்பான தேவ மனிதர், அவர் அடிக்கடி சொல்வார், ஃப்ரீ ஸ்பிரிட் அட்ராக்ட் ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ஹார்ட்டில் கவலையோ பயத்தையோ வைத்து கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று வசனத்தினால் நிரப்பப்படுங்க. நீங்கள் பயந்து கொண்டே இருந்தீங்கன்னா, பயம் பிசாசனுடைய ஆயுதம்.
நீங்கள் ஃபியருக்கு பதிலாக ஃபேத்தை இன்சிஸ்ட் பண்ணணும். நம்பர் 2, நீங்கள் ஃபேத்தில் எழும்பணும். விசுவாசத்தில் முதல்ல மன்னிக்கணும், 2வது விசுவாசத்தில் எழும்பணும். எப்போல்லாம் ஃபியர் வருதோ அப்போ ஃபேத்தை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். 2 எஃப்பை பற்றி சொல்கிறேன். ஒன்று ஃபியர், ஒன்று ஃபெய்த். ஒன்று பயம், ஒன்று விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தை சும்மா உருவாக்க முடியாது. நீங்கள் வசனத்தை பேசணும், வசனத்தை வாசிக்கணும், வசனம் கேட்க கேட்க விசுவாசம் கூடுதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஃபேத் இன்க்ரீசஸ் பை லிசனிங் பை த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதினால விசுவாசம் கூடுதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால் தேவச்சனமே, விசுவாசம் சும்மா வராது. அப்போ இந்த ஆண்டு விசுவாசிக்கணுன்னா நீங்கள் வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். வேதத்தை வாசித்து ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுது எதிர்த்து நிற்கணும். இது என்ன ஜெயிக்காது. வியாதியில் பிசாசு தள்ளலாம் நினைக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், அவரே என் பரம வைத்தியர்னு சொல்லுங்கள், அவர் என் பரிகாரின்னு சொல்லுங்கள். இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருங்க. இடைவிடாமல் அதை அறிக்கை பண்ணுங்க. பிசாசு ஓடி போவான். கடனில் தள்ள வரானா வசனம் சொல்லுங்க, நான் பிறருக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன திருப்தியாக நடத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன நித்தம் நடத்துவார்னு சொல்லுங்க. நம்பர் 2 ஃபெய்த். நம்பர் 3 ஒபீடியன்ஸ். நீங்கள் உடனே கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிங்க. கர்த்தர் இதை சாப்பிடாதன்னு சொல்கிறாரா, அன்னைக்கு சாப்பிடாதீங்க. கர்த்தர் அங்கே போவாதன்னு சொல்கிறாரா, போவாதீங்க. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்து இருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா உடனடியாக விடுதலை வரும். ஏன்னா டெலிவரன்ஸுக்கு ரொம்ப தேவையை கீழ்ப்படிதல். அவிசுவாசமே படக்கூடாது. உங்கள் நேரம் வந்துட்டு. நிறைய நேரம் தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, யுவர் டைம் கேம் பட் யுவர் டேன் டிட் நாட் கம். அப்படி என்றால் என்ன? ரேஷன் கடையில் போய் நிற்போம். எல்லாரும் ரேஷன் வாங்குகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இந்த நாட்களில் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த அனுபவம் போயிருக்கும். ஏன்னா அவங்க வேறு நாட்டில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த ரேஷன் கடைன்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் சில இடத்துல இருக்கும், சில இடங்களில் தினமும் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ரேஷன் கடை திறக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வாங்க, அங்கே நிற்பாங்க. நிற்கும் பொழுது அது ரேஷன் கடை டைமு. ஆனால் அதில் வரிசையில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேரை தாண்டி 11வது ஒருத்தன் நிற்கிறானா, இந்த 11வது உள்ளவனுக்கு 10 பேர் ரேஷன் ஜாமான் வாங்கினாதான் 11வது நபர் வாங்க முடியும். அப்படி என்றால் என்ன? ரேஷன் கடையினுடைய டைம் வந்துட்டு, ஆனால் தருணம் வரவில்லை. ரேஷன் கடனுடைய சமயம்தான், நேரம்தான், ஆனால் தருணம் இன்னும் வரவில்லை. 10 பேருக்கு முடிந்தால் தான் 11வது நபர் அவங்களுக்கு வரும். யோசித்து பாருங்கள், நம்ம தேசத்தில் எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, வேதனையோடு ஜெபிப்பாங்க. அத்தனை பேர் ஜெபத்தையும் ஏசப்பா பதில் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கணும்னா நம்ம ஜெபம் கொஞ்சமாவது எஃபெக்டாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டு சொல்கிறாரு, மன்னிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க, கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இது 3ஐயும் செய்து பாருங்கள் தெய்வச்சனமே. கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. இந்த புத்தாண்டு உங்கள் விடுதலையின் ஆண்டா இருக்கும். நான் சொல்லுகிறது தேவச்சனமே, பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் உங்கள் கட்டுகளை திறக்க, உங்கள் குடும்பத்தில் நெடு நாளாக பூட்டப்பட்ட சில கதவுகளை கர்த்தர் திறந்து உங்களை மகிழ பண்ண. ரொம்ப ஆண்டுகளாக திருமண தடை, ரொம்ப ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத தன்மைகள், ரொம்ப ஆண்டுகளாக உங்கள் கணவர் குடிகாரராக இருக்கிற அனுபவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு விடுதலையின் நற்செய்தியை தான் நீங்கள் கேட்டீங்க. இதை நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்க. ஏன்னா போன வருஷம் சாத்தான் என்ன செஞ்சுருப்பான், உங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் மன்னித்திருப்பீங்க, ஆனால் அடுத்த ஸ்டேஜ் விசுவாசித்திருக்க மாட்டீங்க. விசுவாசம் அந்த இடத்துல பிளாக் பண்ணியிருப்பான். இல்லை போன வருஷம் மன்னிச்சாச்சு, விசுவாசிக்கவும் செஞ்சாச்சு, கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவார், ஓகே மகனே, இன்னைக்கு இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவார். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, இல்லை இதை சாப்பிடுன்னு சொல்லுவார். நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. நீங்கள் நினைப்பீங்க இது நம்ம மனசு சொல்லுதோ அப்படின்னு நினைப்பீங்க. என்னுடைய சபையில் ஒரு அருமையான ஒரு சிஸ்டர் உண்டு. அவங்களுக்கு ஒரு போராட்டம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, அவர்களை ஒரு கப்பு பால் குடிக்கிறதுக்கு இடைப்படுகிறார். அவங்களுக்கு பால்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த பாலை குடித்த உடனே அவங்களுக்கு விடுதலை வந்துட்டு, ஒரு வாரமாக போராட்டமாக இருந்த அவர்களுடைய சரீர பலவீனம் அந்த பால் குடித்தோன்னே மாறிட்டு. ஸோ தேவச்சனமே, கர்த்தர் எலும்பி நடந்து போன்னு சொன்னால் போயிடணும். நான் ஒரு நாள் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நின்று கொண்டு இருக்கிறேன். என் மனசில் ஆண்டவருடைய வார்த்தை உணர்றேன். இந்த இடத்த விட்டு நவுண்டு போகணும் உணர்றேன். நான் நவுண்டு போன ஒரு 2 செகண்டு கூட இல்லை, ஒரு பெரிய கட்டை அந்த மரத்தில் இருந்து உடஞ்சி கீழே விழுது. ஸோ தேவஜனமே, கர்த்தருடைய சின்ன சின்ன விஸ்பரிங் சவுண்ட்ஸு, சின்ன அவருடைய வார்த்தையை உணர்ந்து ஆண்டவர் காரை நிப்பாட்ட சொல்கிறாருன்னா நிப்பாட்டணும். அந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்கிறாருன்னா போகாதன்னு நம்ம அதை செஞ்சிடணும்.
இந்த திருமண வீட்டுக்கு போகாதன்னா நம்ம போகக்கூடாது. அது என் உற்றார் உறவினர் அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறாரா, இல்லை நம்மளுடைய தரிசனங்களை வெளிப்படுத்துகிறாரா, இல்லை உள் உணர்வில் பேசுகிறாரா, மனசாட்சியில் ஏதாவது உணர்த்துகிறாரா, அது கவனமாக நம்ம கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம டெலிவரன்ஸ் ஈஸியாக நடக்கும். நிறைய பேர் இந்த குடிகார பாவத்திலிருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர்கள் தேவனை நேசிப்பாங்க, தேவன் மேலே அன்பாக இருப்பாங்க, பிறரெல்லாம் மன்னிச்சிருவாங்க, ஏசப்பா மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னா நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஆனாலும் போய் எப்போமாவது குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் சொல்லுவார், உன் ஃப்ரெண்டை போய் பார்க்காதன்னு சொல்லுவார், நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லுவார். ஆனால் இவங்க வேலைக்கு முடிச்சுட்டு அவங்க நண்பர்களோடு வெளியே போயிடுவாங்க. போகிற இடத்துல குடிக்கக்கூடாது தான் இருப்பாங்க, குடிச்சிருவாங்க. ஸோ தேவ ஜனமே, ஏசப்பாவை நேசிக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட பலவீனங்களில் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய வருஷம் வந்திருக்கிறது. நீங்கள் கவனமாக ஆண்டு சத்தத்தை கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதலுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா, இந்த 2026 கர்த்தர் ஒரு சாதனையின் ஆண்டாக மாற்றுவார். எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு தெளிவாக புரிந்து விட்டதப்பா. ஏராளமான செய்திகளை கேட்பார்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட விடுதலை யாருக்கோ தேவையாக இருக்கிறது நீங்கள் உணர்ந்து இந்த விடுதலையின் சத்தியத்தை நீங்கள் சொன்னதுக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பலவீனத்தில் உங்கள் பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும். ஆவியானவர் தாமே கரம் பிடித்து நடத்துவீராக. புத்தாண்டு இனிக்கட்டும், இனிமையாக இருக்கட்டும். சோதனையின் மத்தியில் சாதனை உண்டாகட்டும். வேதனையில் தேவனுடைய பாதுகாப்பை உணரட்டும். அப்பாவுடைய அன்பின் கரம் கூட இருக்கிறத உணரட்டும். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பா வார்த்தையின்படி நடக்க, உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் அவர்கள் முன்னேற நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய ஆண்டு சந்தோஷமாக இன்பமாக இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.